ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க வர்றது ஹேர் க்ரோத் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் க்ரோத்துக்கு வந்து நம்ம வந்து வெந்தயம் வந்து நைட்டே நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சோற்றுக்கற்றாழை, இது வந்து முருங்கைக்கீரை வந்து எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கால்சியமாக முடியும், டேண்ட்ரஃபையும் போக்கும். இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து நைஸாக நல்லா எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு முன்னாடி நீங்கள் வந்து தலையில் வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். நைட்டே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அதுவும் டபுள் பாயிலில் வந்து பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது ரொம்ப நல்லது தலைக்கு. நான் வந்து கேஸ்ட்ரால் ஆயிலும் கோகோனட் ஆயிலும் வந்து டபுள் பாயில் பண்ணி நான் வச்சுப்பேன். நல்லா நைட்டே வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிப்பேன் நான். அதேமாதிரி நீங்களும் நைட்டு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் மார்னிங் எழுந்துச்சி இதை மூணுத்தையும் நல்லா அரைச்சி மிக்ஸி ஜாரில் எடுத்து நைஸாக அரைச்சி நம்ம வந்து நல்லா ஸ்க்ளாப்பில் படுற மாதிரி நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். பார்த்திங்கன்னா நான் நல்லா நைஸாக அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா வந்து நம்ம ஸ்க்ளாப்பில் படுற மாரி நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் வந்து ஷாம்பு போட்டும் ஹேர் வாஷ் பண்ணலாம், சீயக்காய் போட்டும் ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் வந்து அதிகமாக சீயக்காய் யூஸ் பண்ணுவேன். வந்து ஹோமில் ரெடி பண்ணுற சீயக்காவே நான் வந்து அப்ளை பண்ணுவேன். நல்லா இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா தலையில் விட்டுருங்க. விட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் பளபளன்னும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.